பிஜேபியோட நேரேட்டிவை அதிமுக தாமதமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க நழுவுறாங்க. இப்போ பிஜேபியை தொடாமல் நழுவி போகிறாங்க. மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சி தொடரணுமா வேண்டாமா? சே எஸ் ஆர் நோ. நாங்கள் கூட்டணி தர்மம், அந்த தர்மம், இந்த தர்மம், வெங்காயம் தர்மம், இந்த கதையெல்லாம் வேணாம். சிவி சண்முகம் பேசினா பத்தாதுங்க. எடப்பாடி வாயை திறந்து அகற்றுங்கள் மோடி ஆட்சியை. வெளிப்படையாக விமர்சிக்கிறதுல என்ன தயக்கம்னு நினைக்கிறீங்க? அமலாக்கத்துறை தான். பெரியவங்க காலில் விழுந்தா தப்பா அப்படிங்கிறாரு. சசிகலாட்ட ஒரு சாஃப்ட் கார்னரை இபிஎஸ் கொண்டு வராரு அப்படின்னு. சசிகலா காலில் விழுந்ததை அவர் அண்டர் பிளே பண்ணுறாரு. அவருக்கு அது நெருடலாக தான் இருக்குது. சசிகலாவால் ஒன்றை திரும்பலாம் அரசியலுக்கு இன்னும் வர முடியாது. அவங்களோட அரசியல் என்பது எப்பயோ அஸ்தமிச்சு போயிடுச்சு. எடப்பாடி தூண்டுதலில் தான் 5 பேர் ஓபிஎஸ்க்கு எதிராக நிற்கிறான். இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இது அரசியல். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலையுடைய வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஏன் கோரிக்கை வைக்கவில்லை என்பது புரியாத புதிராக இருக்கு. பிரதமர் கனவு காண்கிறார், தமிழ்நாட்டில் பிஜேபி ஒருபோதும் வளராது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நேயர்களே. சரி வாங்க, இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினரான மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். ஏற்கனவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக தான் இங்கே 2வது இடத்துக்கு வந்துருச்சு, அதிமுகவை தாண்டி விட்டது அப்படிங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தோம் அப்படின்னா சண்டைங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ், உதயநிதி வர்சஸ் இபிஎஸ் அப்படின்னு. அப்போ அதிமுக கொஞ்சம் விழித்து எழுந்துருச்சோ? இல்லை, இங்கே அப்படி அவங்க கட்டமைக்கிறாங்க. ஆனால் பிஜேபியை பேசாமல் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. இது இப்போ தானே ஆரம்பிக்குது, இன்னும் நாள் ஆக தான் இருக்குது. கண்டிப்பாக பிஜேபியை தொடாமல் இவங்க 2 பேரும் அரசியல் பண்ண முடியாது. நான் பிஜேபியை தொடவே மாட்டேன்னு திமுகவும், நானும் தொட மாட்டேன்னு அதிமுகவும் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. விரும்புகிறீங்களோ விரும்பலையோ மோடியை பற்றி நீ பேசி தான் ஆகணும். ஸ்டாலின் கேட்ட ஒரு கேள்வி நியாயமானது. எடப்பாடியை பார்த்து மோடி வேண்டுமா வேண்டாமா, இந்த கேள்விக்கு எடப்பாடி பதில் சொல்லட்டும். இது நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமான்ற எலெக்ஷன் கிடையாது. மோடி வேண்டுமா வேண்டாமான்ற இந்த எலெக்ஷனில் எடப்பாடி பதில் சொல்லி ஆக வேண்டும். இதில் ஸ்டாலின் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. இல்லை, பிஜேபியோட நேரேட்டிவை அதிமுக தாமதமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்கு. இல்லை, அவங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க நழுவுறாங்க. இப்போ பிஜேபியை தொடாமல் நழுவி போகிறாங்க. இஷ்யூ இஸ் வெரி சிம்பிள். 10 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்டு தொடரணுமா வேணாமா, மோடி உனக்கு வேணுமா வேணாமா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இதுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போக முடியாது, நீண்ட நாள் கடந்து போக முடியாது. அப்படி இந்த இஷ்யூவை தொடாமல் எடப்பாடி போனார்னா அவர் அம்பலப்பட்டு போவார். அவர் அதிமுக பிஜேபியின் பி டீம் என்பது உறுதியாகிவிடும். அவர் இன்னைக்கு ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நாங்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தோம், அதனால் வெளியில் வந்துட்டு எப்படி உடனே விமர்சிக்கிறது, கூட்டணி தர்மத்தை திமுக பின்பற்றாது, நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், எங்களை அவங்கள மாதிரி நினைக்காதீங்க. இல்லை, இந்த நீ கூட்டணி தர்மம், இந்த வெங்காயம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தனிப்பட்ட முறையில் மோடியை விமர்சனம் பண்ண சொல்லி யாரும் கேட்கல. நடக்கிற தேர்தல் பிஜேபி வேணுமா வேணாமான்ற தேர்தல். ஜனநாயகம் இந்த நாட்டில் இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகம் இருந்தாலும் இது பிரசிடென்ஷியல் ஃபார்மாக தான் இப்போ நடக்குது. மோடி வேணுமா வேணாமான்றதுக்கு எடப்பாடியோட பதில் என்ன? சரி, மோடின்றதை கூட விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி ஆட்சி தொடர வேண்டுமா, மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சி தொடரணுமா வேண்டாமா? சே எஸ் ஆர் நோ. நாங்கள் கூட்டணி தர்மம், அந்த தர்மம், இந்த தர்மம், வெங்காயம் தர்மம், இந்த கதையெல்லாம் வேணாம். விமர்சனம் பண்ணலன்றது எதனால் வருதுன்னா, நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்போ நீ மோடியை விமர்சனம் பண்ணாமல் பிஜேபி விமர்சனம் பண்ணாமல் என்னத்த எலெக்ஷனை சந்திக்க போகிறீங்க? நீங்கள் விமர்சனம் கூட பண்ண வேணாம், ஆட்சி தொடரணுமா வேணாமா, அதுக்கு பதில் சொல்லுங்கள். வெளிப்படையாக விமர்சிக்கிறதுல என்ன தயக்கம்னு நினைக்கிறீங்க? அமலாக்கத்துறை தான். உத்தவ் தாக்கரேவோட கட்சியில் 9 மணிக்கு நாமினே வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறாங்க. அதில் ஒரு வேட்பாளர், நார்த் பாம்பே வேட்பாளருக்கு 10 மணிக்கு இடி நோட்டீஸ் வருது. அமலாக்கத்துறை தான். ஏற்கனவே விஜயபாஸ்கர்கிட்ட வந்தாச்சு. ஆகவே இந்த தயக்கத்திற்கு காரணம் அமலாக்கத்துறை தான். இல்லை, இதை அவர் கூட்டணி விட்டு வெளியில் வரும்போது யோசிச்சிருக்க மாட்டாரா? அவர் ஏதோ ஒரு கணக்கில் இருந்தார், ஆனால் இன்றைக்கி ஏன் தொடாமல் இருக்கார்? சார், நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சார். ஸ்டாலின் கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. மோடி வேணுமா வேணாமா, சே எஸ் ஆர் நோ. நாங்கள் கூட்டணி தர்மம், அந்த தர்மம், இந்த தர்மம், வெள்ளைப்பூண்டு தர்மம், வெங்காய தர்மம், அந்த தர்மம்லாம் வேணாம். சே எஸ் ஆர் நோ, யூ வாண்ட் மோடி ஆர் நாட். இதுக்கு பதில் சொல்லாமல் நழுவி போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போவீர்கள். அந்த அட்டாக்கை அவர் திமுக நோக்கி திருப்புறாரு. கல்லை கொண்டு இங்கெல்லாம் காமிக்கிறீங்களே, அவன் கள்ள காதலில் இருக்கான் இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் எந்த காதலில் இருக்கீங்க? அவங்க தான் டைரெக்டாக மோடி அட்டாக் பண்ணுறாங்களே. எங்களுக்கு மோடி வேணாம் அப்படின்றாங்க.
பிஜேபி வேண்டும் மோடி மீண்டும் மோடி, இந்த ஃபைன், 2 பேரும் ஒரு கருத்து வைக்கிறாங்க. சீமானும் மோடி வேண்டான்றாரு, ஆட்சி மாற்றம் வேணுன்றாரு. அடுத்து யார் வர்றதை பற்றி கவலை இல்லாட்டி இந்த ஆட்சி ஒழியணுன்றாரு. ஏன் அதிமுக வாயை திறக்க மறுக்குது? ஏன் எடப்பாடி வாயை திறக்க மறுக்கிறார்? சி.வி. சண்முகம் பேசினா பத்தாதுங்க. எடப்பாடி வாயை திறந்து அகற்றுங்கள் மோடி ஆட்சியை, மாற்றத்திற்கு வாக்களியுங்கள், அதிமுக வாக்களித்தால் எங்கள் தலம் எங்களுடைய ஆதரவுடன் ஒரு மாற்று அரசு அமையும் அப்படின்னு சொல்றதை எது தடுக்குது எடப்பாடிக்கு? 100% இந்த விஷயத்தில் ஸ்டாலின் சொல்வது சரி. மோடி வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதில் அவர் காலம் கடத்தினால், அந்த கேள்வியிலிருந்து நழுவினால், ஐம் சாரி, மக்கள் மன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் அம்பலப்பட்டு போவார்கள். சசிகலாவோட காலில் விழுந்த போட்டோவை வந்து உதயநிதி பிரச்சாரத்தில் காமிச்சிக்கிட்டே இருந்தார். அதாவது இபிஎஸ் அவர்கள் காலில் விழுந்த போட்டோ. அதுக்கு இன்னைக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு. பெரியவங்க காலில் விழுந்தா தப்பா அப்படிங்கிறாரு. இது உதயநிதிக்கான பதிலாக எடுத்துக்கிறதா அல்லது சசிகலாட்ட ஒரு சாஃப்ட் கார்னரை இபிஎஸ் கொண்டு வராரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ஐ திங்க் இது ரொம்ப இது அண்டர்பிளே பண்ணணும்னு எடப்பாடி விரும்புகிறார். சசிகலா காலில் விழுந்ததை அவர் அண்டர்பிளே பண்ணுறாரு. அவருக்கு அது நெருடலாக தான் இருக்குது சசிகலா காலில் விழுந்ததை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது எத்தனை நாளைக்கு தான் இந்த அரைச்சமாவே திமுக அரைக்கும்? ஒரு இஷ்யூ 2 எலெக்ஷனில் என்றைக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் டாமினேட் பண்ணதே கிடையாது. என்றைக்கோ காலில் விழுந்து இன்றைக்கி எதுக்கு இங்கே போடணும்? அப்படின்னா யார் யார் காலையில் யாரோ விழுந்திருக்காங்க. அவங்க சில ஃபோட்டோலாம் வெளியிட்டாங்க, அது தெரியல. யார் என்ன ஃபோட்டோ வெளியிட்டாங்க? எடப்பாடி தரப்பில் மோடி கூட நிற்கிற ஃபோட்டோலாம் நிற்கிறது, காலில் விழுற ஃபோட்டோ. இவங்க தலைவர்கள் சில பேர் சாய்பாபா காலில் விழுறத இதெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. இதுவாங்க அரசியல்? இது என்னங்க அரசியல்? சீப் அரசியல். அப்புறம் அவங்க ஜாஃபர் சாதி கூட இவங்க நிற்கிற, உதயநிதி நிற்கிறது, சிஎம் நிற்கிற ஃபோட்டோலாம் அவங்க வெளியிடுறாங்கல்ல. அப்போ தேவையாங்க இந்த அரசியல்? இது ரொம்ப தரம் தாழ்ந்த அரசியலுங்க. ரெண்டுமே தப்பு. என்ன கேட்டிங்கன்னா, தெரிஞ்சு யாரும் இதை செய்ய போகிறது கிடையாது. இப்போ போதைப்பொருள் விற்கிறான்னு தெரிஞ்சதுன்னா திமுக தலைவர்கள் யாரும் அவனை கிட்டே சேர்த்துருக்க மாட்டாங்க. எந்த கட்சியும் அதை செய்யாது. ஒரு கட்சி போதைப்பொருள் விற்கிறத அனுமதிக்காது. ஒரு கட்சி அந்த தப்பை செய்யாது. அந்த கட்சியில் இருக்க சில கையவர்கள் அதை செய்வாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து இன்றைக்கி புதுவெளியில் வச்சா உதயநிதிக்கு அது சங்கடமாகுமா ஆகாதா? இன்றைக்கி சசிகலா காலில் விழுற ஃபோட்டோவை போடுறீங்களே, ஜாஃபர் சாதி கூட நீங்கள் நிற்கிற ஃபோட்டோ போட்ட அவங்க கொண்டு வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே. அப்போ உங்கள் பிரச்சாரத்தோட தரம் வந்து அதில் பாதாளத்துக்கு போகுது. நீங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க, உங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல்கள் என்பது ஒன்றுங்காமல் வச்சுக்கோங்க. தனி மனித தாக்குதல்கள் என்பது இரு பக்கமும் கூர்மையான கத்தி. யாருக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது பயன்படுத்துகிறவங்களுக்கு எதிராகவே திரும்பும். இதை திமுக தலைமை உணர வேண்டும். சும்மா எடப்பாடி பழனிசாமியை போய் சசிகலா காலில் என்னைக்கோ விழுந்ததை பேசுவது என்பது இவங்களுக்கு எதிராகவே திரும்பும். அவங்க ஜாஃபர் சாதியை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. எங்கே போய் பதில் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இதுவா அரசியல்? ஆகவே இந்த அரசியல் தேவையற்றது தமிழ்நாட்டுக்கு. சசிகலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது 26ல் நான் யாருன்னு காமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மோடியை விமர்சிக்கிறதுல எப்படி கொஞ்சம் ஒரு அண்டர் பிளே பண்ணுறாரோ இபிஎஸ், அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் அவர் கையாளுறாருன்னு புரிஞ்சு. அப்படி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. சசிகலாவால் ஒன்றை திரும்பலாம் அரசியலுக்கு வர முடியாது. அவங்களோட அரசியல் என்பது எப்பயோ அஸ்தமிச்சு போயிடுச்சு. அவங்க 26ல் வரன்றதுலாம் சும்மா கதை. அவங்க ஒவ்வொரு எலெக்ஷனும் அதை பேசிட்டு தான் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியோட அந்த பதில் என்பது அது ஒரு டிப்ளமாட்டிக்கான பதில். அதுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து கண்ணுக்காது மூக்கு வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலா வந்துருவாங்க, கான்ஸ்பிரசி தியரிஸ்வாங்க, அதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இது கிடையாது. இது கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம். ஓபிஎஸ்ஸை பற்றியும் கேட்குறாங்க அவர்கிட்ட. அவர் திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டார்னா கட்சியில் சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அவரை நீக்கணுங்கிறது நான் எடுத்த முடிவு இல்லை, 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். கரெக்டு தான் அவர் சொல்கிறது. கட்சி எடுத்த முடிவு நான் எப்படி மாற்ற முடியுன்றார் அவர். தெளிவான பதில் இது. ஸோ இது திரும்ப இதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஓபிஎஸ் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டார். திமுக விட்டு வெளியில் போன எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாது. திமுக எந்துன்னு அவர் சொந்தம் கொண்டாடல. அந்த மாதிரி ஓபிஎஸ் வெளியில் போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். மாறா நான் தான் அதிமுகன்னு அடம் பிடிக்கிறார். எல்லா நீதிமன்றங்களிலேயும் திரும்ப ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து நீதி கிடைக்காது. இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. ஓபிஎஸ் விஷயத்தில் எடப்பாடி சொன்ன பதில் என்பது ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஆன்சர். அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஆன்சர் என்னை பொறுத்த வரைக்கும். ராமநாதபுரம் தொகுதியில் அவர் பேர் கொண்ட 4-5 பேர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு பின்னாடியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் தான் இருக்கிறாருன்னு பேசப்படுது. அது எந்த அளவு உண்மை போய் அதான் உண்மை. எடப்பாடி சொல்லி தான் ஓப்பனாகவே நீங்கள் கேட்கலாம். ஓபிஎஸ் எடப்பாடி தூண்டுதலில் தான் 5 பேர் ஓபிஎஸ்க்கு எதிராக நிற்கிறாங்க. இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இது அரசியல். இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு குத்தம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த கேமும் இதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஆடி ஆகணும். நீங்கள் அங்கே போய் தனியாக நிற்கும்போது உங்கள் எதிரி வந்து உங்களை இப்படி தான் செய்வாங்க. இன்னொன்றுங்க, அவர் இன்றைக்கும் அதிமுகவில் ஒரு எக்ஸ்பெல்டு மெம்பருங்க.
இன்றைக்கி விப் இஷ்யூ பண்ணால் அவர் ஃபாலோ பண்ணணும், இல்லைனா அவர் பதவி போயிடும். உங்களுக்கு தெரியுமா, எக்ஸ்பெல்ட் மெம்பருக்கும் விப்பு கட்டுப்படுத்தும். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் ஒருவேளை அதிமுக நாளைக்கு ஏதோ ஒரு மசோதாவில் சட்டமன்றத்துக்குள்ள வாக்கெடுப்புடன்கூடிய மசோதாவில் கொறடா உத்தரவு போடுதுன்னா ஓபிஎஸ் அந்த கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும், இல்லை என்றால் அது பதவி பறி போகும். அப்போ அதுதான் லீகல் ஸ்டேட்டஸ்னும் போது சுயேட்சையாக ஓபிஎஸ் எப்படிங்க போய் நிற்க முடியும்? அதிமுகவில் எக்ஸ்பெல்ட் மெம்பராகவும் இருந்துக்கிட்டு சுயேட்சை வேட்பாளராகவும் ஓபிஎஸ் எப்படி நிற்க முடியும்? நான் எப்படி பார்த்தா ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு போய் நிற்கணுங்க. அவர் ஒரே நேரத்தில் 2 படகுகளில் பயணம் செய்ய விரும்புகிறார். இல்லை, அவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அவரை வீழ்த்துவதற்காக எதுக்கு இவ்வளோ வியூகங்கள் தேவைப்படும்? அது கண்டிப்பாக அவங்க செய்ய தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு அவருக்கு அவருடைய வாக்குகளை டம்மி ஆக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. நோட்டா கீழே அவரை தள்ளணும்னு பார்க்குறாங்க. அவருக்கு ஓரளவு அங்கே வாக்குகள் கிடைக்கும், அவர் சமூகத்தினர் வாக்குகள் கிடைக்கும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. அதை சீர்குலைப்பதற்காக இவர்கள் செய்கிறார்கள். ஓரளவு ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நிற்பதை பார்த்து எடப்பாடி தரப்பு ஓரளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கிறது என்பது உண்மைதான். அதனால தான் அவங்க 5 பேரை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அண்ணாமலையோட வேட்புமனு பற்றி சர்ச்சை வந்தது. அப்புறம் தேர்தல் அதிகாரி விளக்கம் கொடுக்குறாரு. அவர் 2 வேட்புமனு தாக்கல் பண்ணார். 1 சரியாக இருந்தது, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு. இது வெறும் சர்ச்சைங்கிறதோட கடந்து போயிடணுமா, இல்லை இதுலேயும் சின்ன மாதிரி தேர்தல் கமிஷனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கணுமா? இல்லை, அதில் கிளாரிட்டி இல்லைங்க. அவங்க முதல்ல சொல்கிறாங்க, அவர் முதல்ல வந்த தகவல்கள் அவர் இந்த ஜுடிஷியல் ஸ்டாம்பில் போட்டது ஆக்சுவலாக செல்லுபடி ஆகாதுன்னு. ஆக்சுவலாக அது டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய பெட்டிஷன். ஆனால் அவர் இன்னொரு பெட்டிஷன் 2 செட் ஆஃப் நாமினேஷன்ஸை போட்டாங்கன்றாங்க. இன்ஃபேக்ட் நாம் தமிழர் தான் அதை பற்றி பிரஸ்தாபிச்சாங்க. அதிமுக அதுக்கு பிறகு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இது குறித்து திமுக அங்கே அப்ஜெக்டே பண்ணலை. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலையுடைய வேட்பு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஏன் கோரிக்கை வைக்கவில்லை என்பது புரியாத புதிராக இருக்கிறது. ஏற்கனவே டம்மி கேண்டிடேட்டுங்கிற விமர்சனமும் இருக்கு. நான் அப்படி பார்க்கல. திமுக அங்கே டம்மி கேண்டிடேட்டை போட்டிருக்குன்னு நான் பார்க்கல. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய வேட்பு மனுவில் இவ்வளவு கிளாரிங்காக டிஸ்கிரிபன்சி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நாம் தமிழர் ஒரு சிறிய கட்சி, அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த லேடி கேண்டிடேட் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க, அந்த அம்மா ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. ஏடிஎம்கேவும் அப்ஜெக்ட் பண்ணுச்சு. பட் ஏன் டிஎம்கே வாயே திறக்கல? இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். திமுக தலைமை தான் சொல்லணும், அண்ணாமலை உங்களுடைய எதிரி, அரசியல் எதிரி. அவரோட நாமினேஷனில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியும். சின்ன கட்சிங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே அப்ஜெக்ட் பண்ணுது. ஏன் டிஎம்கே அப்ஜெக்ட் பண்ணலை? ஆச்சரியமான விஷயம். அப்போ வேறு சந்தேகங்கள் எழுவது இயல்பானது, தவிர்க்கும். நான் சொல்லலை, எனக்கு வரல. அது அத்தகைய சந்தேகம் யாருக்காவது வறுமையானால் அது இயல்பானது. திமுக கூட்டணியில் அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாகிற நபராக திரு கமல்ஹாசன் அவர்கள் இருக்கிறாரு. அதிமுக சார்பாக இந்தியா பிரச்சாரம் பண்ணும்போது ஒன்று சொல்கிறாங்க, துணி கூட தண்ணியில் போட்டால் தான் சாயம் போகும், தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடியே சாயம் போனவர் திரு கமல்ஹாசன். அவருக்கு சீட்டு கொடுக்கல, அவருக்கு பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. அவர் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் செய்ய மறுத்திருக்கிறார். அது அவருடைய உரிமை. அவர் ஏன் அவர் பண்ணார்? அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். காங்கிரஸ் தான் தனக்கு சீட்டு கொடுக்காம தடுத்துருச்சுன்னு. 30 கேண்டிடேட்டுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணுறதை நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். மற்றபடி அவர் காங்கிரஸுக்கு போக வேணான்றதுக்கு எதனால் அந்த முடிவு எடுத்தார்ன்றது அவர் விளக்கினால் வழியாக நமக்கு தெரிய போகிறது கிடையாது. அது அவருடைய உரிமை. அதை வைத்து கமலை நம்ம ஒன்று எடை போட முடியாது. அப்போ சந்தர்ப்பவாதி அப்படின்னு அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் இல்லை, எல்லாமே சந்தர்ப்பவாதி தான். அரசியலே சந்தர்ப்பவாதம் தான். இதில் கமலை மட்டும் எதுக்கு நம்ம இது பண்ணணும்? அவர் டிஎம்கேவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாரு. 10 பேருக்கு 10 கேண்டிடேட்ஸை தவிர 30 கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. தான் சொந்த செலவில் வேனில் போகிறாரு அவர். அந்த அளவில் இன்றைக்கு இந்த தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான தேர்தல் எனும்பொழுது தமிழகம், புதுச்சேரி உள்ள 30 தொகுதிகள் பிரச்சாரத்தை மேற்கொள்வது பாராட்டத்தக்கது. அவ்வளோதான். மற்றபடி அவர் சிலருக்கு பிரச்சாரம் பண்ணலன்னா அது அவருடைய உரிமை. எல்லாத்துக்கும் போய் நம்ம உள்நோக்கம் கற்பிச்சுட்டு இருக்க முடியாது. பிரதமர் பாஜக தொண்டர்கள் மத்தியில் பேசுகிறார் அந்த நமோ செயலியில். அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி செய்த தவறால் தமிழ்நாடு பாஜகவை மிகுந்த நம்பிக்கையோடு பார்க்கிறது அப்படி. தவறான வார்த்தை. பிரதமர் கனவு காண்கிறார். தமிழ்நாட்டில் பிஜேபி ஒருபோதும் வளராது. அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு போகலாம். அதற்கு நீங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் என்கின்ற வகையில் அவர் பேசியதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் இதை செவியில் ஏற்றுகிறோம், பேசுகிறோம். ஆனால் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் அது கிடையாது. பிஜேபி இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி, ஜனநாயக பாதையில் அகற்றப்பட வேண்டிய கட்சி, மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி, ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி நான் சொல்லலை. காங்கிரஸ் முக்து பாரத்னு மோடி சொல்கிற மாதிரி நான் சொல்லலை, பிஜேபி சொல்கிற மாதிரி சொல்லலை. மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி இந்தியாவில் பிஜேபி. தமிழ்நாட்டில் அவர்கள் வளரவில்லை, கொஞ்சமாக வளர்ந்துருக்காங்க. இந்த வளர்ச்சி அவங்களுக்கு போதும். இந்த முறையும் அவர்கள் மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்படுவார்கள். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இன்னொரு ஸ்பெகுலேஷன் ஒன்று இருக்குது சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாஸ் ரைடு தமிழ்நாட்டில் நடக்க போது குறைந்தது 50 இடங்களில் நடக்கலாம். நடக்கட்டும். பெண்ணா அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறான். காங்கிரஸ் கட்சிக்கு 1800 கோடி கட்டுன்றான். சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. தனிநபர்களுக்கு டிஎம்சி எம்பிக்கு 7 நாளில் 11 நோட்டீஸ் வந்திருக்குது. ஸோ மோடி அரசுக்கு தோல்வி பயம் தன்னுடைய சுயத்தன்மையை அது இழந்து விட்டது.
உன்மத்தம் பிடித்த நிலைக்கு மோடி அரசு சென்று கொண்டிருக்கிறது. தோல்வி பயம் மோடி அரசை பிடரியை பிடித்து உலுக்குகிறது. அதனால தான் இந்த மாதிரியான அட்டூழியங்கள் எல்லாம் நடக்கின்றன. நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதெல்லாம் இந்த 50 இடத்துல 500 இடத்துல ரெய்டு பண்ணுவாங்க. ரெய்டில் என்ன கிடைக்கிறதுன்றது தான் முக்கியம். பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக மிக்க நன்றி சார். நன்றி சார்.